கவுண்டம்பாளையம் வி. ராமமூர்த்தி, திண்டுக்கல் என். பாண்டி, நெய்வேலி டி. ஆறுமுகம், கந்தர்வக்கோட்டை எம். சின்னதுரை, எடப்பாடி பி. தங்கவேல், விக்கிரவாண்டி ஆர். ராமமூர்த்தி, கோபிச்செட்டிப்பாளையம் ஏ. எம். முனுசாமி, கூடலூர் பி. தமிழ்மணி, பழனி வ. ராஜமாணிக்கம், லால்குடி எம். ஜெயசீலன், கீழ்வேளூர் வி. பி. நாகை மாலி, நன்னிலம் ஜி. சுந்தரமூர்த்தி, ராஜபாளையம் ஏ. குருசாமி, திருவையாறு வே. ஜீவக்குமார், அம்பாசமுத்திரம் பி. கற்பகம், போலூர் பி. செல்வன், கோவை தெற்கு சி. பத்மநாபன், விளவங்கோடு ஆர். செல்லசுவாமி. புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு 4 தொகுதிகளில் திருபுவனை எல். கலிவரதன், டி. ஆர். பட்டினம் முகமது தமீம் அன்சாரி, லாஸ்பேட்டை ஏ. ஆனந்த், பாகூர் பி. சிவகாமி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தலில் அவர்கள் சொந்தமாக எதுவும் செலவு செய்யக்கூடாது, சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடாது. அவர்களுடைய தேர்தல் செலவுகளை கட்சியுடைய மாநில குழுவே ஏற்று செலவு செய்யும். 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிற போது ஆண்டுதோறும் அவர்களுடைய வரவு செலவு சொத்து கணக்கை கட்சிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்பொழுதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய ஊதியத்தை கட்சிக்கு அளித்துவிட்டு கட்சியில் பணியாற்றக்கூடிய இதர முழுநேர ஊழியர்கள் எந்த அளவுக்கு ஊதியம் பெறுகிறார்களோ அந்த ஊதியம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக இந்த அணியின் சார்பாக முக்கியமாக 4 பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஊழல் ஒழிப்பு, மதுவிலக்கு கொள்கையை அமலாக்குவது, ஒரு நேர்மையான சிறந்த நிர்வாகத்தை அளிப்பது, தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி, தமிழகத்து மக்களை பாதிக்கக்கூடிய நவ தாராளமய பொருளாதார கொள்கைக்கு மாற்றாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு மாற்றுக் கொள்கை அமலாக்குவது என்ற முழக்கங்களோடு தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. நாங்கள் அடுத்த சில தினங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில தலைவர்களும் அகில இந்திய தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வோம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், சுபாஷ் நலி ஆகிய அகில இந்திய தலைவர்களும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சாரத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளை கொண்டு கடந்த ஜூலை மாதம் உருவாக்கப்பட்ட போதே அது ஒன்னா இருக்காது, ஒற்றுமை நீடிக்காது, இது உடைஞ்சிரும் சொன்னாங்க. அது மேலும் பலப்படக்கூடிய அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உடன்பாடு செய்து கொண்டது. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது. ஆக தமிழகத்தில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மெகா கூட்டணியாக, மகா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி அதிகாரத்துக்கு வரும் ஒரு கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் அமையும்.